இவங்க யாரு? இவங்க ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? இவங்க பேரு ஹி. எனக்கும் லீயுக்கும் நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பார்க்க வந்திருக்கோம். ஜிங் ஜிங், ஆன்டி கிட்ட போய் இந்த ஃப்ளவரை கொடு. அவங்க கிட்ட கொடுத்துட்டு கெட் வில் சூன்னு சொல்லணும். எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க அடிபட்டா அதுல எச்சி வைக்க கூடாதா. Thank you. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? You are welcome. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ஜிங் ஜிங். என்னது, உன் பேரு ஜிங் ஜிங்கா? ஆன்ட்டிக்கு கூட பேபி பிறக்க போகுது. அந்த பேபி பேரு ஜிங் ஜிங் தான். ஒரு நிமிஷம், இங்க பாரு. இந்த கேன்வாஸ்ல இருக்கிற எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பாத்தியா? நல்லா இருக்கா? ஷியா திரும்ப வந்த உடனே ஜிங் ஜிங் பாப்பாவும் பிறந்துடுவா. பிறந்ததுக்கு அப்புறம் அவளும் உன்ன மாதிரி அழகா இருப்பா. என்னோட குழந்தை, என்னோட குழந்தைங்க, என்னோட குழந்தைங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அமைதியா இருங்க. எனக்கு குழந்தை கொடுங்க. அமைதியா இருங்க. சொல்ல கேளுங்க. அமைதியா இருங்க. பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஜிங் ஜிங் பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அப்பா இருக்காங்க. நீ ரொம்ப பயந்து போயிட்டியாமா? அப்பா, அந்த ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சு? ஆன்ட்டிக்கு அந்த ஆன்ட்டி கிட்ட சூப்பர் பவர் இருக்கு. அவங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியும். ஆனா அதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு பாஸ்ட்டுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. அப்படின்னா அவங்க வயித்துல இருந்த பேபி எங்க போச்சு? அவங்க வயித்துக்குள்ள இருந்த பேபி ஒரு ஸ்டாரா மாறிடுச்சு. இப்ப அது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படியே அம்மா மாதிரியா? அப்படியே உங்க அம்மா மாதிரி தான். அவங்களும் ஸ்டார் ஆயிட்டாங்கல்ல. சரி, நீ இப்ப தூங்கு. ஜிங் ஜிங்க்கு இதுவரைக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஜிங் ஜிங்கோட ஷர்நேம் ஷியா. அவ என் மாஸ்டர் ஷியாவோட பொண்ணு. ஜிங் ஜிங் 1 மாசம் குழந்தையா இருந்தப்போ அவர் திடீர்னு இறந்துட்டாரு. அவர் ஒய்ஃபால இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதுல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னால ஜிங் ஜிங்க தனியா விட முடியல. அதனால நான் மிஸ்ஸஸ் ஷியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
எனக்கு தெரிஞ்சு உன்னோட காதல் அடையிறது தான் இந்த உலகத்துல சந்தோஷமான விஷயமா இருக்கும். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் அதிக சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு கல்யாணம் ஆக போதுன்னு யார் சொன்னது? ஜெலஸ்லி, இவ என்ன சொல்றான்னு பாத்தியா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. இந்த நம்பர் ரொம்ப மர்மமா தெரியுதோ. ஹலோ, நான் லீ டேங்க் பேசுறேன். பேசாம எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்க வேண்டியதானே? நான் இப்போ உனக்கு கால் பண்ணதுக்கான முக்கிய காரணமே டேன் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டான்னு சொல்லதான். அவனோட டார்கெட் ருவான் நீ ஆச்சு. உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? அந்த டேன் உன்கிட்ட இருந்து உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பறிக்க நினைக்கிறான். உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் அழிக்கணும்னு துடிக்கிறான். உன்னால அத்தனை பேரும் சாகணுங்கிறது தான் அவனோட குறிக்கோள். அவனை முதல்ல நான் அழிக்கிறேன். நீ எங்கிருந்து பேசுற? மிஸ்டர் டேன், நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ நான் அதே மாதிரி அவங்க கிட்ட நடிச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். செத்தவனால மட்டும்தான் பேச முடியாத. அந்த பணத்தை தூக்கி போடுறா. ஃபுட் ரெடி. லீ டேங், இப்படி உட்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சென் கோசி அப்ப சொன்ன மாதிரி அந்த டேன் எனக்காக தானே வந்திருக்கான். இந்த வாய்ப்பையே நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. நான் அவனுக்கு தூண்டிலா போறேன். நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆன மாதிரி நாடகம் ஆடலாம். நான் ஹோட்டல்ல போய் தங்கி அங்க டேனுக்காக வெயிட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னை எந்த ஆபத்துலையும் விடவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். லீ டேங், உனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன்ல. மறுபடியும் உன்னை விட்டு பிரியறதுக்கு நான் தயாரா இல்ல. இன்னொரு 5 வருஷம்ல நான் உனக்காக காத்திருக்க விரும்பல. சரி, உன் இஷ்டம். நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். நிஜமாவா? ஆனா அதை நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் செய்யணும். சரி. நான் சொல்ற மாதிரி அப்படியே செய்யுங்க. நீ காலையில அந்த ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டேன் அங்க வந்த உடனே நான் போலீஸோட சேர்ந்து அவனை பிடிக்கிறதுக்கான ட்ராப் ரெடி பண்ணிடுவேன். அவன் நிச்சயமா மாட்டுவான். மிஸ்டர் டேன், நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்டேஜ் அவங்க ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நாடகத்தை நான் தான் முடிக்க போறேன். இதுவும் பிளானோட ஒரு பகுதியா? நியான்சு, கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்.
லேட்டா திடீர்னு நான் நர்வஸா ஃபீல் பண்றேன். ப்ரப்போஸ் பண்ண போறது லீ தானே, நீ இல்லைல்ல, நீ எதுக்காக நர்வஸ் ஆகுற? ரொம்ப எமோஷனலா இருக்குப்பா. ஓ, இந்த நேரம் இதை சொல்றதுக்கு பெர்ஃபெக்ட் டைமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. இவங்க எல்லாரும் என் சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டவங்க. அதனால இவங்க முன்னாடி நான் இதை சொல்ல விரும்புறேன். ருவான் நியாச்சு, இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் சொல்லுவேன். ப்ளீஸ் கவனமா கேட்டுக்கோ. இந்த உலகத்திலேயே நான் பார்த்த ரொம்ப அழகான பொண்ணு நீதான். உன் மேல நான் வச்ச அன்பு என்னைக்குமே மாறாத. ருவான் நியாச்சு, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சூப்பர். நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் ஹனிமூனுக்கு போயிடலாம். பிளேஸ் கூட செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் அக்கறை இல்ல. ஹனிமூன் கூட எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு இப்பவும் நீ சேஃபா இருக்கணும். வாழ்க்கை பூரா நீ என் கூடவே இருக்கணும். இது என்னோட 2வது விஷ். ஓகே, நான் ப்ராமிஸ் பண்றேன். எனக்கு இப்ப அழனும் போல இருக்குடா. அவன் இப்ப இருந்தா நல்லா இருக்கும்ல. ஹலோ, என்ன லீ? ஹாவ் லைன்ல ஜிங் ஜிங் மிஸ்ஸிங்கா? என்ன? ஜிங் ஜிங் ஜியாங், ஜிங் ஜிங் எங்க? என்ன நடந்துச்சு? எல்லாம் ஏன் தப்புதான். நேத்து நான் யூஃபே கிட்ட ஜிங்ஜிங் பத்தின எல்லா உண்மையும் சொன்னேன். அதை ஒட்டுக்கிட்டுட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் டின்னருக்கு அப்புறமா அவ எங்க போனானே தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நியாச்சு, நீ பதட்டப்படாத. அவ மத்த பொண்ணுங்களை விட ரொம்ப ஸ்மார்ட், பத்திரமா தான் இருப்பா. ஹாய் ஸ்வீட்டி. இங்க தனியா என்ன பண்றீங்க? நான் இங்க அம்மாவை பார்க்க வந்தேன். அவங்க இங்க இருக்காங்களா? என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. உனக்கு உன்னோட மம்மியோட ரூம் நம்பர் ஞாபகம் இருக்கா? சரி வா போலாம். நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். அவ அந்த சவுத் கேட் வழியா தான் போயிருக்கா.
ஹீகோ ஷூட்டோ ஷாவி நீங்களாம் சவுத் சைடில் போய் பாருங்க. ஸ்டேஷனரி, டாய்ஸ் கடை, கேக் ஷாப்னு குழந்தைங்க போற எல்லா இடத்துக்கும் போய் தேடுங்க. ஓகே பாக்குறோம். யூஃபேவும் நானும் மால்ல போய் பார்க்குறோம். வா. நான் வரேன். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போய் பார்க்கலாம். வா. அவளை காணோம். வாங்க போலாம். கிடைச்சாலா? இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க. இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இங்க வந்தாளா? நல்லா பார்த்து சொல்லுங்க. வந்தாளா? இல்ல, நான் எங்கேயும் பார்க்கல. பார்க்கலையா? வா. நான் இந்த பக்கம் போய் பார்க்கறேன். ஓகே. இங்க இல்ல. ஸ்டார் எப்பவுமே ஷைன் பண்ணும். அது மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். நானும் ஒரு நாள் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் என்னால எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும். எல்லாரையும் ஸ்மைல் பண்ண வைக்க முடியும். ஸ்டார்ஸ் பார்க்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அத பார்க்குற எல்லார் முகத்திலயும் ஸ்மைல் வரும். டோலி, தேங்க்யூ. நீ மட்டும் கால் பண்ணலனா எங்களால அவளை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அட என்ன நீ சொன்னீங்க? உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா சொல்லுங்க? அதெல்லாம் தேவையில்ல. அந்த சான்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்காது. ஜிங் ஜிங், எல்லாம் ஏன் தப்புதான். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன் மனசை புண்படுத்தியிருந்தா என்கிட்ட சண்டை போடு. வீட்டை விட்டு இப்படி ஓடி போகாத. இவ்வளவு பெரியவங்களாகி உங்களுக்கு எதுவுமே தெரியல. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் ரொம்ப வெறுத்து போச்சு. இந்த லைன் இந்த புக்ல எழுதி இருக்கு. நான் வீட்டை விட்டு ஓடி போகல. நான் மம்மிய பார்க்க வந்தேன். நான் முதல் தடவை இங்க வந்தல, அப்போத்துல இருந்தே எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என்னோட மம்மின்னு. அவங்க எந்த ஷியாவை பத்தி பேசுறாங்களோ அவர் என்னோட அப்பா. இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரிஞ்சது? அந்த ஆண்டியோட எம்ப்ராய்டரி பேட்டர்ன், என் மம்மி எனக்கு கொடுத்த கர்ச்சீஃப் பேட்டர்ன் ரெண்டும் சேம் டு சேம். ஜிங் ஜிங், நீ நான் பெத்த பொண்ணு கிடையாது தான். ஆனா உன் மேல நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். ப்ராமிஸ். சரிப்பா, நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஒண்ணுல எதுக்கு? நீ கேட்டனா உன்னோட அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நாளைக்கு அம்மாவோட பர்த்டேவா. அவங்க பர்த்டேவா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்பா, நீங்க என் கூட வருவீங்களா? நாளைக்கு பர்த்டேவா? நாளைக்கு நானும் இல்லையும் முக்கியமான வேலையா வெளியே போறோம். ஜிங் ஜிங், நான் உன் கூட வரட்டுமா? வேண்டாம். ஜிங் ஜிங், நாளைக்கு உன் டேடிக்கு வேலை முடிஞ்சதும் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. ஓகே? அவரு மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் வந்துருவோம். ஓகே? நிஜமாவா? ஆமா. அப்ப எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா. ஓகே. I promise, you promise, Pinky promise, உடையாது, மாறாது. ஒருவேளை அவங்க போய் சொன்னா அவங்கள காக்கா கொத்தும். Promise. I love you.
மிஸ்டர் டீன், ருவான் யான்சு ஹோட்டல்ல செக் இன் பண்ணியாச்சு. இங்க செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. லீ டெங் இது அவனோட பிளான்னு நினைக்கிறான். ஆனா இது உங்க பிளான்னு அவனுக்கு தெரியாது. சரி, ஓகே, கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இங்க போலீஸ் மஃப்டியில இருக்காங்க. அந்த லீ டெங் இங்க போலீஸையும் வரவழைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. அத்தனை பேரோட முகத்தையும் நான் பார்க்க ஆசைப்படுறேன்டா. இங்க பாருங்க அங்கிள், இந்த பலூன் எல்லாம் கட்டனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பலூன்ஸ்? ஓகே. ஜிங் ஜிங், உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பா. நிஜமாவா? அந்த அண்ணா சொல்றது உண்மையா? நீ என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சியா? நிஜமாதான். சரி, நாம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? 1 2 3. நான் இங்க ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டேன். இங்க எல்லாமே கிளியர். உங்க ஏற்பாடெல்லாம் அங்க எப்படி இருக்கு? நான் ப்ராமிஸ் பண்ணதை நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவேன். லாபி நீ பாத்துக்கோ. காப்பி. ஷாவி நீ ஸ்டெப்ஸை பாத்துக்கோ. ஓகே. ஷிடு நீ பேக் டோரை பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ஷா, அங்க உன் டீம் ரெடியா இருக்கா? நாங்க எல்லாருமே ரெடி தான். எல்லாரும் அப்படியே இருங்க. என் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஐயோ, டார்கெட் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. டார்கெட் வரான். நகர முயற்சி பண்ண கழுத்தை அழுத்துருவேன். இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா? தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். நான் லேட்டா வரல. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? ஜியாங்கோல் நீயும் எங்க? அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ என்ன சொல்ல வர? ஜாங் ஹோ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவானா? அது ரொம்ப ஆபத்தா தோணுது. நீ அஞ்சு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. நான் சொன்ன மாதிரி தான் நீ செய்வேன்னு. ஜாங் ஹோக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எதுவும் ஆகாது. நம்ம இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒருவேளை டீன் நம்ம வலையில விழலனா நம்ம முயற்சி எல்லாமே வீணா போயிடும். டேனுக்கு அவ்வளவுலாம் பொறுமையே இல்ல. அவன் ரொம்ப காலம் காத்திருந்துட்டான். இதுக்கு மேல காத்திருக்க மாட்டான். இந்த சான்ஸ் நிச்சயமா அவன் மிஸ் பண்ண மாட்டான். நீ அந்த ரூம்ல வெயிட் பண்ணு. ஜியாங் அங்க வருவான். நீ 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஹோட்டலோட பேக் டோர் வழியா வெளியே போயிடு. அங்க ஷீட்டோ வெயிட் பண்ணுவான். லீ பிஸியா இருக்கானா? எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். நியாஞ்சு, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. நாங்க 2 பேர் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். ஓகே? ஓகே, வாங்க.
நீங்க வந்து உட்காருங்க வாங்க. பயப்படாத, லீ திரும்ப வந்துடுவான். மிஸ்ஸஸ் ஷியா, மிஸ்டர் ஷியா மிஷனுக்கு போயிருந்தப்ப நீங்களும் என்ன மாதிரி தான் பயந்தீங்களா? ஆமா, ரொம்பவே பயந்துட்டேன். ஆனா என்ன பண்ண முடியும்? இது ரொம்ப ஆபத்தான வேலைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அவர் போனாரு. நீங்க அவரோட சண்டை போட்டீங்களா? போட்டதே இல்ல. அவர் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து ஆசையா போன வேலை. இன்ஃபேக்ட் அவர் எப்பெல்லாம் மிஷனுக்கு போவாரோ அப்பெல்லாம் நான் அவரை கேட்பேன், என்னங்க உங்களுக்கு பயமா இருக்கா? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? அவர் என்கிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு பண்ண சத்தியங்களை நான் மீறிடுவேணும்னு பயமா இருக்கு, நான் திரும்ப வரலன்னா நீ தனி மரமாயிடுவியே, குழந்தையோட எப்படி வாழ்வேன்னு கேட்டாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இப்போ நான் தனியா தானே இருக்கேன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த மிஷன்ல காவ் அப்புறம் ஷியா 2 பேரும் இறந்துட்டாங்க. மிஸ்ஸஸ் ஷியா, அப்ப உங்களுக்கு தெரியுமா ஷியா ஆல்ரெடி? அப்ப நீங்க குணமாயிட்டீங்களா? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்ப நம்ம எங்க இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ல இருக்கோம். ஆமா, பர்த்டே செலிப்ரேஷன்ல இருக்கோம். ஆமா, இன்னைக்கு யாரோட பர்த்டே? மிஸ்ஸஸ் ஷியா, இன்னைக்கு உங்களுக்கு தான் பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. சீக்கிரம் விஷ் பண்ணுங்க. எனக்கு எந்த நான் விஷ் பண்றேன். நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். ஓ யே. வேண்டாம். உனக்கு இது பிடிக்கலையா? ஷேட்டோ அங்கிள், இது உங்களுக்கு. சாப்பிடுங்க. ஹே ஷோவே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்னை பத்தி கவலைப்படாத, போய் ஆவுக்கு ஹெல்ப் பண்ண. லீ, ஜோவைக்கு அடிபட்டிருக்கு. துவான் மேல போயிருக்கான். பாஷா, பாஷா, ஏன் கூட வா. மோட்ட, நீ அன்று ஏன் இங்க இல்ல? பாஷா, நான் சொல்றத கேளு. டீனோட பிளான் முடிஞ்ச உடனே அவளை கொல்றதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப வா. முடியாது. நானே என் கையால் அவளை கொல்லணும். சரி, நீயே உன் கையால் அவளை கொலை பண்ண. அதுக்கப்புறமா
அந்த லீ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவானா? என் முகத்தை பாரு. உன்னோட இவ்வளவு வலிக்கு காரணம் நீ ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ற. என் கூட வா. வா போலாம். யாரையாவது ஹெல்ப் கூப்பிடு. Don't move. ப்ளீஸ் மெதுவா, பாத்து பாத்து மெதுவா. ப்ளீஸ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். பிபி செக் பண்ணிட்டீங்களா? ஏன் சார்பா மிஸ் அசியாவுக்கு அவர் நிலைமை இப்போ சரியில்லை. ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. இது எமர்ஜென்சி கேஸ். ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. பாத்து மெதுவா. ஜாக்கிரதா, பொறுமையா தூக்குங்க. ஓகே, அந்த பக்கம் பிடிங்க. ஹலோ லீ, உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வானிலை கூட இன்னைக்கு மாதிரி அழகா இருந்தது. அன்னைக்கு எனக்காக நீ ஒரு அம்பை வாங்கின. நான் உன்னை அந்த குடோனுக்கு கூட்டிட்டு போனேன். ராத்திரி முழுக்க உன் பக்கத்துலயே தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது கேங்குக்குள்ள நுழையறதுக்காக நீ என்ன பயன்படுத்துறேன்னு. நான் ஒண்ணு தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நான் உனக்கு பயன்பட்டிருக்கேன். நீ என்ன சொல்ல வர? லீ, நான் உன்னை காதலிக்கிறேன். 7 வருஷமா உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமா உனக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே இந்த மனசு தப்பு பண்றத நிறுத்திதான் ஆகணும். வா போலாம். இங்க பாரு, என்ன பிடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? என்ன சொல்ற? இது வெறும் ஆரம்பம் தான்டா. நட. லீ, இந்த டைம் நல்லா டீம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா நம்மளால அந்த டேனை பிடிக்க முடியல. டேன் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டான். எதுவா இருந்தாலும் கால் பண்ண. ஓகே. நீ எங்க இருக்க?
கேக்குல கொஞ்சம் தூக்க மாத்திரை கலந்தனா அதான் நல்லா தூங்குறா. நீயா? இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நானே தான். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நாம மறுபடியும் சந்திப்போன்னு. அந்த பிளாஸ்டிக் அப்புறமா நான் அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டேன். மெடிக்கல் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். என் கூட யாருமே ஃப்ரெண்டா இல்ல. நியாச்சு, நீதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்.